லைஃப்பில் நம்ம வாங்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அவ்வளோ காஸ்ட்லியான விஷயம். அது வந்து வேலை செஞ்சு பொறுமையாக இருந்து என்னால் வாங்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாராலையும் வாங்க முடியும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை மட்டும் பண்ணுங்கள். என்ன, ஒரு வாட்டி ஃபெயில் ஆகுமா, 2 வாட்டி ஃபெயில் ஆகுமா, எத்தனை வாட்டி ஃபெயில் ஆகும், ஃபைனலி என்ன மாதிரி நீங்களும் வாங்கிடுவீங்க. அப்படி என்னடா வாங்கி தொலைச்சா அப்படி தானே பார்க்குறீங்க. அது தெரியுதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் ஆகணும். சரி, எப்படியோ பார்க்குறீங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்விசி விளாக்ஸ். இன்றைக்கி விளாக்ஸ்னால எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த விளாக் விஷயம் ஆரம்பிக்கிற முன்னாடி என்கிட்ட மைக்கெல்லாம் எதுவும் இல்லை. இதுதான் மைக், ஓகேவா? மைக்கெல்லாம் அந்த டைம் இது கூட இல்லை. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ஒரு யூடியூபர்னா அவன் கொஞ்சம் அப்கமிங் யூடியூபர். அவனுக்கு நம்மள மாதிரி இல்லை, வியூஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா போகும், நல்ல மைக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட சூப்பராக இருக்கும். ஸோ அவனை நான் கூப்பிட்டு கேட்டேன், மச்சான் இந்த மாதிரி நான் ஒன்று யூடியூப் மாதிரி ஒன்று vlog மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு நல்ல மைக் சொல்கிறியா அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து ஒரு மைக் சொன்னான். அதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரேட் வருதுன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எனக்கு அது தாங்கலை. ஏன்னா வந்து நான் வந்துட்டு அதான் சொன்னேன், டே என்கிட்டே பைசா இல்லை, நீ இவ்வளோ ரேட்டுக்கு சொன்னால் நான் எப்படி வாங்குறது, ஏதாவது சின்னதாக சொல்லுன்னு சொன்னப்போ அவன் வந்து சின்னதாக போகிறதா இருந்தால் என்ன சொல்கிறது, அது அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் இருக்கிற ரூபாவில் வாங்கினது தான் ஏதோ இந்த குட்டி பையன். இவன் என்ன ஒரு 2000 கிட்ட வரும் இந்த குட்டி பையன். ஸோ இந்த குட்டி பையனை வாங்கினதுலேருந்து இவனை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன, ஒரு டைமுக்கு அப்புறம் இவன் வந்து அவ்வளோ ஒர்க் ஆகாமல் இருப்பான். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் அடிக்கடி இவனை செக் பண்ணிட்டே இருப்பேன், டே உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விளாக்லேயே அடிக்கடி இப்படி பார்த்துட்டே இருப்பேன் இவனை. ஸோ என்னென்னா, இவனோட இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இவனால் வந்து அந்த க்ரௌடோட வாய்ஸை கேன்சல் பண்ண முடியாது. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு க்ரௌடுக்குள்ளே நிற்கிறோன்னு வைங்களேன், நம்ம பேசுகிறோம், கிட்ட ஒரு நாய் குலைக்குது, நிறைய க்ரௌடு வாய்ஸ் இருக்குது, அந்த ஒருத்தன் எங்கேருந்தோ ஹார்ன் அடிக்கிறான், எல்லா வாய்ஸையும் சேர்த்து இவன் நம்மளுக்கு காட்டுவாப்புல. நம்ம வாய்ஸ் மட்டும் தனியாக எடுத்து காட்டாமல் எல்லா வாய்ஸையும் சேர்த்து காட்டுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இந்த பைல்கிட்ட உண்டு. ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி, அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கு இவனை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். இவன் தான் ஹெல்ப் பண்ணான் இவ்வளோ வீடியோஸ்க்கு. இனிமேலும் நிறைய இந்த கொஞ்சம் க்ரௌட் இல்லாத வீடியோஸ்க்கு இவன் தான் ஹெல்ப் பண்ண போகிறானே. எனக்கு இவனை அப்படி விடவும் முடியாது. ஏன்னா என்ன சொல்கிறது, கனெக்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வீடியோஸ் பண்ணவே முடியலை. ஸோ அப்போ வந்து நான் ஒரு மைக் மேலே ஒரு கண், எனக்கு வயர்லெஸ் கோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மைக்கு, எல்லாருக்குமே ட்ரீம் பைக்கு, ட்ரீம் ஹவுஸ்ன்னு இருக்கிற மாதிரி எனக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்த்து அது ஒரு ட்ரீம் மைக்காகவே ஆயிடுச்சு. அதே மாதிரி அது வந்து இப்போ இருக்கிற எல்லா பெரிய யூடியூபர்ஸ், அது மதன் கௌரி ஆகட்டும், இல்லை வந்து யாரை வேணால் எடுத்துக்கோங்க, இந்த இர்ஃபான் வியூ, எல்லா பெரிய யூடியூபர்ஸ், இவர் இவன் அப்படி இப்படின்னு எல்லாம் பார்க்காதீங்கன்னா அந்த ஃப்ளோவில் பேசிட்டேன். விஜே சித்து, அதுக்கப்புறம் பெரிய பெரிய இன்டர்வியூஸ் ஸ்டார்ஸ் எல்லாம் உண்டுல, அவங்க கூட யூஸ் பண்ணுற ஒரு மைக். ஆக்சுவலாக நான் அது வீடியோலேயே உங்களுக்கு காட்டுறேன். அவங்கெல்லாம் இங்கே கிளிப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற ஒரு மைக்கு. எனக்கு அது மேலே கண்ணு. ஆனால் அது வந்து செம்ம ரேட்டு. இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த கதையில் இருக்கிற ரேட்டை விட செம்ம ரேட். அது மேலே ஒரு கண்ணு. நான் வேற ரொம்ப ஹோப்பே இல்லாத ஒருத்தன். எப்படின்னா, நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகுமா, நம்மளுக்கு இது வருமா, அந்த மாதிரி யாவுன்னா நெகட்டிவாக யோசிக்கிற ஒருத்தன். ஸோ என்னென்னா, ஒருக்கா நான் ஒரு ஹோப் வச்சு பார்த்தேன். பொறுமையாக விஷயங்கள் எல்லாம் லைட்டாக மாற ஆரம்பிச்சுது. நிறைய சேவ் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய விஷயங்கள் நானே சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பித்தேன்.
அதெல்லாம் கேட்டால் உங்களுக்கும் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். எந்த அளவுக்கு நான் போனேன்னா அந்த மைக் வாங்குறதுக்காக லைக் சாப்பிட்ற விஷயங்கள் கூட இப்போ நான் பொதுவாக ஒரு 200-300 செலவு பண்ணேன் சாப்பிட்றதுக்கு. பொதுவாக அங்கே ட்ராவலிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் விஷயம் அப்படி அதுலலாம் நான் சாப்பிட்றது கூட சரி விடு இன்றைக்கி சாப்பிட்லன்னா எனக்கு ஒரு 200 சேவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 2 வேளை சாப்பிட்றது. அந்த அளவுக்கு சேவ் பண்ணி லாஸ்ட் என்னென்னா நம்ம வாங்கிட்டோம் அந்த மைக்கை. நான் ட்ரீம் பண்ண அந்த மைக்கை நம்ம வாங்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, என்ன மாதிரி ஒரு ஹோப் இல்லாத யாராச்சும் எங்கேயாச்சும் இருப்பீங்களா ஏதாவது ஒரு விஷயத்தில், இல்லை பொதுவாகவே லைஃப்பில் ஹோப் இல்லாமல் இருக்கும், நம்மளால் இது முடியுமா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்களேன். ஸ்டார்டிங்கில் எதுவும் முடியாத மாதிரியே இருக்கும், எதுவுமே முடியாது அப்படின்னா ஒரு சேஞ்சுமே நடக்காது. ஆனால் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் அது மாற ஆரம்பிக்கும், ஒவ்வொரு விஷயமும் மாற ஆரம்பிக்கும். இது மேபி சின்ன ஒரு மைக்குக்கே என்னடா இவ்வளோ பேசுகிறேன்னு நினைப்பீங்க. ஆனால் இது சின்ன சேஞ்சாக இருந்தாலும் அது ஒரு சேஞ்ச் தானே. சின்ன சேஞ்சிலேருந்து மேபி இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் மாறலாம். இப்போ இந்த மைக்கு, அப்புறம் ஒரு பைக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே நான் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதான், இந்த மாதிரி யாராவது எங்கேயாச்சும் இருப்பீங்களா? ஸோ உங்கள் மேலே ஹோப் வைங்க, பொறுமையாக அதுக்கு ஏற்றபடி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, எல்லாமே மாறும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஒரு 50 பேர் இல்லை 10 பேர் பார்த்தாலும் அந்த 10 பேரில் ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ஹோப் வந்தாலே போதும், சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இந்த வீடியோட பர்பஸ் முடிச்சிடும். ஸோ இனிமே உள்ள வீடியோஸ், எல்லா வீடியோஸும் இல்லை, சில வீடியோஸில் நம்ம இந்த குட்டி பையன் தான் யூஸ் ஆகும், குட்டி பையன் தான் யூஸ் ஆகும். அதை தாண்டி மெயின் வீடியோஸ்லலாம் நம்ம அந்த புது மைக், அதோட இன்ட்ரோ அப்படி ஸ்டைலெல்லாம் கொடுத்து பார்க்குறேன், ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரில. ஸோ அந்த பையன் தான் வருவாப்பில். அவனுக்கு அவனோட பேர் த ரோடு கை தான் வருவாப்பில். ஹோப் நல்லா நம்மளுக்கு இனிமேல் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக அழகாக வரும், நம்ம வீடியோஸ் இன்னும் அழகாக மாறும், நம்ம விளாக்ஸ் வந்து இன்னும் கிளியராக எல்லாருக்கும் கேட்குன்னு நம்புகிறேன். ஸோ நிறைய விளாக்ஸ் வருது, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கான விளாக்ஸ் வருது, ப்ளஸ் அந்த நம்ம ரோடு காயும் ஹெல்ப் பண்ண போகிறாப்புல. சரி, டில் தென் பபாய், சைனிங் அவுட் ஹரி. ஐயோ ரஃபீலியே அப்படியே சொல்லி பழக்கமாயிடுச்சு. சரி ஓகே, டில் தென் ஹரி சைனிங் அவுட், பபாய்.